பேர் பாலா. நான் கண்ணங்குளம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு. என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு வேலை வாங்குற அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணேன். கண்ணங்குளம் கோச் வேல்முருகன் அண்ணா அவர்களுக்கும், அதோட கமிட்டியில் இருந்த அனைவருக்கும், சீனியர் ஜூனியருக்கும், ப்ளஸ் அதுக்கப்புறம் நான் சாய்க்கு போனேன். நார்வேல் சாயில் விஜயகுமார் சார் இருந்தார். அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்தால சன் பெப்பர் மில்லுக்கு வந்தேன். சன் பெப்பர் மில் வந்து அதுலேருந்து பல இந்தியா பிளேயர்களும் உருவாக்கின சன் பெப்பர் மில்லு என்னையும் உருவாக்கிச்சு. பல நேஷனல்ஸ் பிளேயர் உருவாக்கியிருக்காங்க. அதுலேருந்து தான் நான் இப்போ ஒர்க்குக்கு வந்தேன். அதே மாதிரி நான் ஒரு அண்ணனை நான் சொல்ல விரும்புகிறேன். மனத்து கணேசன் அண்ணன். நான் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆடிட்டு இருக்கும்போது இந்தியன் யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்னாங்க. அது கோச்சாக வந்து மனத்து கணேசன் அண்ணன் அர்ஜுனாவோட அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினாங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போ தான் நான் லாஸ்ட் இயர் தான் நான் டிப்ளமோ ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் இது நான் முடித்தேன். சேம் நீங்கள் சொல்கிறீங்களா NS அதே சேம் கோர்ஸை நான் LNAP குவாலியரில் முடித்து இப்போ வந்து இந்த முடித்தது மூலமாக நான் வந்து அதாவது ஒரு பிகினர் பிளேயரை வந்து எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அந்த அவ்வளோ ஃபுட்வொர்க் என்னென்னங்கிறதையும் சொல்லி இந்த வீடியோ வந்து பிகினர் பிளேயருக்கும் மீடியம் ஆடிட்டு இருக்க பிளேயருக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். அதை வந்து நான் ஒவ்வொரு ஃபுட்வொர்க்காக சொல்கிறேன். கபடியில் வந்து 6 ஃபுட்வொர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லீடிங் ஃபுட்வொர்க்கு, இன்னொன்று லீடிங்கு ரியர் லெக் ஆஃப் ஃபுட்வொர்க்கு, அடுத்தது ரன்னிங் ஃபுட்வொர்க்கு, அடுத்தது வந்து ரிவர்ஸ் ஃபுட்வொர்க்கு, அடுத்தது சைடோர் ஃபுட்வொர்க்கு, சப்ளிங் இவ்வளோ இருக்குது. நம்ம ஒன்றா நம்ம பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து லீடிங் ஃபுட்வொர்க்கு பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைடரோட ஃபுட்வொர்க்கு நம்மளோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா, இந்த லீடிங் லெக் வந்து லாவியை பார்த்துருக்கணும். இந்த ரியர் லெக் வந்து மிட்லைனை பார்த்துருக்கணும். மிட்லைனை பார்த்துருந்தா தான் நம்ம இப்போ இந்த பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதாவது கார்னர் வந்து அடிக்கும் போது ரிலீஸ் மூமெண்ட், அதாவது தை ரிலீஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த ஃபுட்வொர்க்கு பண்ணும். இந்த மூமெண்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி கை டைரக்ஷன் வந்து அதாவது கையோட கை வைக்கிறது வந்து இப்படி வச்சுக்கலாம், இந்த கிராசிங்லேயே வச்சுக்கலாம். இப்படி வச்சா கை ஹோல்டு பண்ணும்போது ரிலீஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்படி பண்ணும்போது இப்படி வச்சு இந்த கிராசிங்கில் இருக்கும்போது லெஃப்ட் கார்னர் வந்து அடிக்கும்போது உங்களுக்கு கை வைக்க ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து லீடிங் ஃபுட்வொர்க்கு பாருங்கள். லீடிங் ஃபுட்வொர்க்கு இது வந்து லீடிங் ஃபுட்வொர்க் ஆச்சு. அடுத்த நம்ம செகண்டாக பார்க்க போகிறது வந்து லீடிங்கு அண்டு இந்த ரியர் லெக் ஆஃப் ஃபுட்வொர்க்கு. என்ன பாருங்கள், ஃபஸ்ட் லீடிங் லெக் இப்படி போதா, அடுத்தது வந்து இது இந்த ரியர் லெக் வந்து ஆஃபாக தான் வரும், பாதி தான் வரும் பாருங்கள். இதான் லீடிங் அண்டு ரியர் லெக் ஆஃப் ஃபுட்வொர்க்கு. அடுத்தது வந்து ரன்னிங் ஃபுட்வொர்க்கு. நம்ம நார்மல் ரன்னிங் பண்ணுவோம்ல, இதான் ரன்னிங் ஃபுட்வொர்க்கு. என்னன்னு காணிக்கிறேன். ரன்னிங்கில் போய் ரீச் பண்ணுறது, புரியுதா? அடுத்தது வந்து 4வது வந்து சைடோர் ஃபுட்வொர்க்கு பாருங்க. சைடோர் ஃபுட்வொர்க் ஆச்சா. 5வது வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் மூமெண்ட். என்னோட காணிக்கிறேன். அடுத்தது வந்து சப்ளிங்லேயே 3 விதமாக இருக்குது. இதில் வந்து நான் வந்து ஒன்று நான் படித்ததுலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன், நானும் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் பாருங்கள், சப்ளிங்கு 1 பாருங்கள், இன்னும் காணிக்கிறேன் பாருங்கள். சப்ளிங் 1. அடுத்தது வந்து சப்ளிங் 2, சப்ளிங் 3. இவ்வளோ ஃபுட்வொர்க்கை வச்சு தான் ஒரு ரைடர் வந்து டிஃபெண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இப்போ பிகினராக உருவாக்கிற பிளேயருக்கோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோக்குள்ள ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நீங்கள் வந்து பிளேயரை வந்து உருவாக்குறீங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. ஒரு ரைட் ரைடரோட அதாவது ஃபுட்வொர்க் 6 டைப் ஆஃப் ஃபுட்வொர்க்கு ரைட்டில் நம்ம பார்த்தோம். இது மாதிரி இப்போ நம்ம லெஃப்ட் ரைடர் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லீடிங் லெக் பாருங்கள். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் நிற்கும்போது பாருங்கள், பாடி எப்படி இருக்கு பாருங்கள். இந்த லீடிங் லெக் வந்து லாபியை பார்த்துருக்கோம், இந்த ரியர் லெக் வந்து மிட்லைனை பார்த்துருக்கோம். 2 கையும் ஃப்ரீயாக தான் இருக்கணும். ஃப்ரண்டில் கொண்டு வச்சும் கை வைக்கலாம், இந்த கிராசிங்கில் கை வைக்கலாம். ஐ டைரக்ஷன் பேரலில் வந்து எல்லாத்தையும் கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்களா, இதை வந்து ஃப்ரெஷ் பொசிஷன் சொல்லுவாங்க. சேரில் எப்படி இருப்பீங்க அந்த பொசிஷனில் இருக்கணும். அப்புறம் தான் உங்களுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ ஒரு கவர் வந்து அடிக்கும்போது எடுத்த கேப், அதாவது கேப்பில் போகிறதுக்கோ அவனை சோல்டர் தூக்கிட்டு போகிறதுக்கோ அவுட்டர் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கோ இந்த மூவ்மெண்ட் தான் பெனிஃபிட். ஃபஸ்ட் அட்வான்டேஜ் ஈஸி மூவ்மெண்ட் தான் இந்த மூவ்மெண்ட் தான். இப்போ பாருங்கள், லீடிங் ஃபுட்வொர்க்.
லீடிங் ஃபுட் ஒர்க் ஆச்சா. செகண்ட் வந்து பாருங்கள், லீடிங் லெக்கு அந்த ரியர் லெக்கு ஆஃப் ஃபுட் ஒர்க்கு ஒரு முன்ன போகிறத பாருங்கள். அடுத்தல இது இந்த ரியர் லெக் வந்து ஆஃபில் தான் வர பாருங்க. தேர்ட் வந்து ரன்னிங். இப்போ நம்ம நார்மலாக ரன்னிங் எப்படி பண்ணுவோம், அந்த இதில் போய் இது பண்ணுறது, அட்டாக் பண்ணுறது. அடுத்தது வந்து ரிவர்ஸ் மூமெண்ட். இன்னொருக்கா காணிக்கிற பாருங்க. அடுத்தது வந்து சைடு ஒரு ஃபுட் ஒர்க். இன்னொருக்கா காணிக்கிற பாருங்க. அடுத்தது சஃப்லிங். சஃப்லிங் பாருங்க, சஃப்லிங் 1. சஃப்லிங் 2 பாருங்க. சஃப்லிங் 3. இதுதான் ஃபுட் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ஒரு இப்போ ரன்னிங்கில் இப்போ ஃபுட் ஒர்க் நான் ரைடு பண்ணியேன்னா ஒன்லி ரன்னிங் மட்டும் பண்ணக்கூடாது, லீடிங்கும் வச்சு யூஸ் பண்ணணும், சைடிங் ஃபுட் ஒர்க்கும் யூஸ் பண்ணணும், ரிவர்ஸ் மூமெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணணும். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி நான் ஒரு பண்ணி காணிக்கிற பாருங்க. இது மாதிரி சப்ளி பெஸ்ட்டாக இப்போ லீடிங் போகிறோமா, சைடு வர பார்த்தீங்களா, இப்போ லீடிங் போய் அடுத்த ரன்னிங் போகிறோமா, இப்படிதான் வரும்போது தெரியும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வரும் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். அதை அந்த லீடிங் லெக்கு அவங்க பண்ணி காணிப்பாங்க. லீடிங் லெக் ஃபுட் ஒர்க். ஓகே, அடுத்த வந்து லீடிங் லெக்கு ரியர் லெக் ஆஃப் ஃபுட் ஒர்க். ரன்னிங் ஃபுட் ஒர்க். சைடு ஒரு ஃபுட் ஒர்க். ஓகே ரிவர்ஸ் ஃபுட் ஒர்க். சப்ளிங் 1, சப்ளிங் 2, V சப்ளிங், சப்ளிங் 3. குட். இவ்வளோ ரைடை தான் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு ரைடு பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோ ஃபுட் ஒர்க்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து சிலவங்க வந்து இண்டிவிஜுவலாகவும் தனியாகவும் ஃபுட் ஒர்க் வச்சுருப்பாங்க, அதையும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. நம்மளுக்கு வந்து டிஃபரெண்ட் வந்து எப்படி நம்ம பாயிண்ட் எடுக்கணும், அதுதான் நம்ம மெயினாக பண்ணி பார்க்கணும் பார்த்துக்கணும்.